வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சு. லால் சலாம் படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தோட டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நம்மளெல்லாம் வந்து ஏமாத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா படத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸு கேமியோ அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது பார்த்தோம் அப்படின்னா படம் ஃபுல்லாகவே ரஜினி அவர்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கார். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு அவருடைய படங்கள் ஜெயிலர் படம் பார்க்கும்போது எப்படி இருக்குமோ, ஆனால் ஜெயிலர் அளவுக்கு வந்து அவருக்கு டியூரேஷன் இல்லை, இருந்தாலும் அதில் வந்து ஒரு பாதி ஒரு டியூரேஷன் வந்து அவருக்கு இருக்குது. அந்த அளவுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இது வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ்லாம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல், அவருடைய ஃபுல் லென்த் படம் பார்க்குற மாதிரி தான் இந்த படம் ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இந்த படத்துடைய ப்ளஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரஜினிகாந்த் அவர்களை வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா படத்தில் இந்த கேரக்டர், இந்த மொய்தீன் பாய் அப்படின்ற கேரக்டர் வந்து அதுதான் இந்த படத்துக்கு வந்து ஒரு அழுத்தமான ஒரு கேரக்டர். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு மாஸு, அதாவது ஒரு மாஸு என்டர்டெயின்மெண்ட்டு, அவருக்குண்டான ஒரு புது ரஜினிகாந்தை நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி அவர் பண்ண படங்களில் இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு வித்தியாசம் அப்படின்னா, அவருடைய அந்த காஸ்டியூம், அவருடைய அந்த மொய்தீன் அந்த ஒரு கேரக்டர், அப்புறம் அவர் எடுத்திருக்கிற அந்த ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ரோல், அதாவது எந்த இடத்துலையும் அவர் பேசுகிற ஒரு டைலாக், ஒன்று அவர் பேசுகிற டைலாக் வந்து கை தட்டிகிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி எல்லாருக்குமே பொருத்தமான, எல்லா காலத்துக்கும் வந்து பொருத்தமான அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு டைலாக் வந்து இந்த படத்தில் வந்து அவர் பேசியிருப்பார். ஸோ அந்தளவுக்கு இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம், டைலாக் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். இது தவிர்த்து ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் சரி, இல்லை ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் வந்து ரொம்பவே பிடிக்கும். அவருடைய மொய்தீன் பாய் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அந்தளவுக்கு வந்து ஒரு நீட்டாக ஒரு சூப்பரான ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்கார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது தவிர்த்து இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா, எடுத்த இந்த ஒரு கதை, அதாவது இந்த ஒரு கதையை ஒரு ஹிந்து முஸ்லீம் ஒரு ஊருக்குள்ளே நடக்கிற ஒரு கலவரம், இது மாதிரியான ஒரு விஷயத்தையெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணி ரொம்ப நீட்டாக யார் மனசுக்கும் வந்து ஒரு புண்படுத்தாமல், யாரையும் வந்து ஒரு டைரெக்டாக ஒரு அட்டாக் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் இன்டைரக்டாக ஒரு அட்டாக் இல்லாமல் ஒரு நீட்டாக எல்லாருக்குமே தேவையான ஒரு சூப்பரான ஒரு படமாக வந்து இதை வந்து ஒரு மத நல்லிணக்கத்தோடு வந்து இதை வந்து எடுத்துருக்குறாங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்லா வந்திருக்கு இந்த படம். ஸோ இது தவிர்த்து இந்த படத்தில் வர கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான் இந்த படத்தில். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா விக்ராந்த், விஷ்ணு விஷால் இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த எப்படி சொல்கிறது, அந்த கேட் அண்ட் ரேட் அந்த ஒரு ஃபைட் அப்படிங்கிறது படம் ஃபுல்லாக வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். கிளைமேக்ஸில் வந்து இவங்க ஒன்று சேர்ற அந்த காட்சி அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல வந்து ஜெயிலரில் வர சிவராஜ்குமார் மாதிரி ரஜினி சார் ஒரு என்ட்ரி ஒரு மாதம் ஒன்று கொடுப்பாரு. அதெல்லாம் வந்து தியேட்டரே சும்மா அப்படியே கத்தி ஒரு பயங்கரமான ஒரு ஆரவாரம் வந்து பண்ணிட்டாங்க. அதோட ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த ரெட்ரோ அந்த ஃபோட்டோலாம் வச்சு வந்து ஒரு ஸ்டோரி போர்ட் மாதிரி மொய்தீன் பாயோட ஃப்ளாஷ்பேக் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ரஜினிகாந்த் மட்டும் இல்லாமல் மற்ற கேரக்டர்ஸ், விக்ராந்த் அவராக இருக்கட்டும், விக்ராந்த் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பண்ண படங்களில் இது வந்து ஒரு பெஸ்ட்டு, ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன் பெஸ்ட்டு இது தான் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அவருடைய அந்த டைலாக்ல மாடுலேஷனு அப்படியே கத்தி ஒரு மாதிரி வில்லத்தனத்தை காமிச்சு ஒரு மாதிரி சூப்பராக வந்து பண்ணியிருக்கிறாரு. அவருடைய அந்த 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 லுக்கு, அவரோட ஐப்ரோ அதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இதுக்கு முன்னாடி சில படங்களில் கூட பார்த்துருப்போம். ஸோ இந்த படத்தில் அவருடைய அந்த ஆக்டிங் அப்படிங்கிறது சும்மா வெறித்தனமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். விஷ்ணு விஷால் அவருடைய ஆக்டிங் சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து விஷ்ணு விஷால் ஒரு 2 ஸ்போர்ட்ஸ் படம் பண்ணியிருக்காரு, வெண்ணிலா கபடி குழு, அப்புறம் ஜீவா கிரிக்கெட் பேஸ் பண்ண படம், இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் அவருடைய அந்த ஸ்போர்ட்ஸ், எப்பவுமே விஷ்ணு விஷாலோட படம் அப்படின்னா வந்து ஒரு மினிமம் கேரண்டி இருக்கும். ஸோ இந்த படமும் வந்து ஒரு மினிமம் கேரண்டி தான். அவருடைய அந்த ஸ்போர்ட்ஸு அது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. இது தவிர்த்து நிறைய கேரக்டர்ஸ், அதாவது தம்பி ராமையா, எம்எஸ் பாஸ்கர் மாதிரியான நடிகர்களுக்கெலாம் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா சும்மா அடித்து அப்படியே கலகி எடுத்துருவாங்க. அது மாதிரியான ஒரு ரோல் தான் பண்ணியிருக்கிற தம்பி ராமையா. ஸ்டார்டிங் ஃபஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும் இல்லை செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும், ரெண்டுத்துலேயுமே வந்து தம்பி ராமையா அவருடைய வேலையை வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம பழைய நகைச்சுவை நடிகர் செந்தில் அவர்கள், இது வரைக்கும் அவர் இது மாதிரி ஒரு ரோல் வந்து பண்ணலை. அது மாதிரி ஒரு அழகான ஒரு நீட்டான ஒரு ரோல் செந்தில் அவர்கள் ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அண்டு பழைய நடிகை நிரோஷா, ரெட்ரோ ராதிகா மேடமோட தங்கச்சி நிரோஷா மேடம், அவங்களும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு சீனில் வந்து ரஜினிகாந்த் அவர்களும் நிரோஷா அவர்களும் வந்து அழுவாங்க. ரஜினி சார் வந்து அப்படியே தேம்பி இதுக்கு முன்னாடி சில படங்கள்லாம் வந்து நம்ம பார்க்கல. கிட்டத்தட்ட அந்த சீன்லாம் பார்க்கும்போது 6 to 60 வரை அந்த ஒரு சீனை வந்து ஞாபகப்படுத்தும். தேம்பி கண்ணில் தண்ணி வர அளவுக்குலாம் வந்து அழுதுருக்கிறாரு. ஸோ அதுக்கு அப்படியே நிரோஷா மேடமும் வந்து ஒரு அழுது ஒரு சரியான ஒரு ஆக்டிங் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அப்புறம் விஷ்ணு விஷாலோட அம்மாவா ஒரு கேரக்டர் வராங்க, அவங்களும் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கேரக்டர் அப்படிங்கிறதும் வந்து
ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரெயினடு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட் மாதிரி இருந்தது அவங்களோட ஆக்டிங். அந்தளவுக்கு வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ இது தவிர்த்து வந்து நிறைய கேரக்டர்ஸ் படத்தில் இருந்தாலும் வந்து இந்த படத்தில் என்னென்னா, யாரெல்லாம் இந்த படத்தில் கேமியோ பண்ணாங்கன்னா, கேஎஸ் ரவிக்குமார் அவர் வந்து ஒரு கேமியோ பண்ணார். அப்புறம் நம்ம கபில் தேவ், முன்னாள் கிரிக்கெட் கேப்டன் கபில் தேவ் அவர்கள் வந்து ஒரு ரோல் சூப்பராக பண்ணி, அவருடைய ஹிந்தி வந்து அவர் பேசுகிற ஹிந்தியை கேட்கும்போது வந்து நமக்கு ஹிந்தி அப்படிங்கிறத வந்து வெறுக்கிறவங்கலாம் வந்து அதை வந்து நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க போல். அவர் பேசுகிற ஹிந்தியை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. அவருடைய ரோலும் வந்து சூப்பராக இருந்தது. இது தவிர்த்து இந்த படத்தில் நிறைய ரோலெல்லாம் வராங்க. ஸோ முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா விஷ்ணு விஷால், ரஜினிகாந்த் அவர்கள், விக்ராந்த், இவங்க 3 பேர். அப்புறம் இந்த வில்லன் போர்ஷன், இதுதான் இந்த படத்தோடைய பெரிய ஒரு பாசிட்டிவ்ஸ். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ்ஸ். இந்த படத்தில் டைலாக், அதுதான் இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ். டைலாக் எந்த இடத்துல அந்த இந்து முஸ்லீம் அந்த யூனிட்டி அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தில் வந்து நிறைய நெகட்டிவ்ஸ் சொல்லலாம். அதாவது இந்த மாதிரியான ஒரு படம் எடுக்கும்போது இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் படமா, இல்லை இது ஒரு ஊர் பிரச்சனையா, இல்லை ஒரு மத பிரச்சனையா, இல்லை இது எதை நோக்கி போகுது அப்படிங்களாமல் இந்த படத்தை எடுத்தது தான். இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் சுமாரானதுக்கு வந்து ஒரு காரணமே இந்த ஒரு பிளாட்டு தான். அதாவது ஒரு பக்கா ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்னா இதை வந்து அழகாக ஒரு தங்கல் மாதிரியோ இல்லை வேறு மாதிரியோ வந்து அழகாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். இதில் விக்ராந்தோடைய நோக்கம், அவர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக என்ன ஆகணும்னு நினச்சாரு, இல்லை அவரால் ஆக முடியல. ஒரு கட்டத்தில் விஷ்ணு விஷாலை வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனாக ஆக்கியிருக்கலாம். ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் வெளியே போயிட்டு ஊர் பிரச்சனை, தேர் பிரச்சனை, திருவிழா பிரச்சனை, இது மாதிரியான விஷயங்களுக்குள்ளே போனது அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து இந்த படத்துடைய அந்த பிளாட்டை விட்டு கொஞ்சம் வெளியே போன மாதிரி இருந்தது. ஆனால் அதுவும் வந்து ஒரு பெரிய அளவுக்கு போர்லாம் அடிக்கலை. ஓகே, டீசெண்டாக பார்க்குற மாதிரி இருந்தது. ஆனால் அந்த மாதிரியான இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸுக்கு இந்த படம் நிறைய ஸ்கோப் கொடுத்துருக்கலாம். இதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு மைனஸாக நான் பார்த்த ஒரு விஷயம். அண்ட் இந்த படம் வந்து எனக்கு நிறைய இடத்துல ஃபீல் ஆனது என்னென்னா, ப்ளூ ஸ்டார் படம் பார்க்குற மாதிரி தான் இருந்தது சில இடங்களில். அதில் தான் சாந்தனும் அசோக் செல்வனுக்கும் வந்து ஒரு கிளாஷ் இருக்கும். இதே மாதிரி விக்ராந்த்க்கும் விஷ்ணு விஷாலுக்கும் ஒரு கிளாஷ் இருக்கும். அதில் 2 டீம் இருக்கும், 2 டீமில் பகை, அதில் 2 டீம் வந்து 2 கேஸ்ட், இதில் 2 டீம் வந்து 2 மதம். ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இது வந்து ப்ளூ ஸ்டார் ஒரு 3 மாதம் 4 மாதம் முன்னாடி வந்து இந்த படம்னா கூட பரவாயில்ல. ப்ளூ ஸ்டார் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு 20 நாள் தான் ஆகுது. ஸோ 20 நாள்லேயே வந்து ஒரு படம், இப்படி ஒரு படம் அதே மாதிரி பேட்டர்னில் வந்தது அப்படிங்கிறது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன ஒரு திகட்டுற மாதிரி இருந்தது. இருந்தாலும் ப்ளூ ஸ்டாரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாலம் வந்து அப்படியே பக்காவாக கிரிக்கெட்டை கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்திருப்பாங்க, அந்த சோஷியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தாண்டி. ஆனால் இந்த படத்தில் வந்து கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது பெரிய இன்ட்ரெஸ்டே வரல. கிரிக்கெட் அப்படிங்கிறது இந்த கதையில் சும்மா ஏதோ வைக்கணுமே அப்படிங்கிற மாதிரி வச்ச மாதிரி தான் இருந்தது தவிர, பெரிய அளவில் கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் வந்து பெரிய அளவில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்டு இன்னும் சில மைனஸ் என்னென்னா, இந்த படத்தில் நான் பார்த்தது வில்லன் அப்படிங்கிற போர்ஷன் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. ரஜினிகாந்த் அவரோட கேரக்டர், விக்ராந்த், விஷ்ணு விஷால் இவங்களோட கேரக்டர் வந்து பார்த்தோன்னா அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்குது. ஆனால் வில்லனோட கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து சிம்பிளாக இருக்குது. விவேக் பிரசன்னா மேயாதமான் படத்தில் வந்து ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருப்பாரு. விவேக் பிரசன்னா பார்த்துருப்பீங்க. அவர் வந்து ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. அது மாதிரி விவேக் பிரசன்னாவோட ரோல் அப்படிங்கிறது இன்னும் ஒரு கொஞ்சம் வெயிட்டான யாரையாவது போட்டிருக்கலாமோ, இல்லை அவரே இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக ஒரு வில்லனாக வந்து நடிக்க வச்சிருக்கலாம். அது மாதிரி வேலை வாங்கியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அண்ட் போஸ்டர் நந்தகுமார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு வில்லன் மாதிரி ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. அவரோட ரோலும் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக பண்ணியிருக்கலாம். அவர் மெட்ராஸ் படத்துலலாம் நடிச்சிருப்பாரு, பார்த்துருப்போம். அவருடைய ரோல் அப்படிங்கிறதும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஸோ இந்த படத்தில் பெரிய மைனஸ் என்னென்னா, வில்லனுடைய இந்த போர்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து வீக்காக இருந்தது. வந்து கொஞ்சம் அது இன்னும் பெட்டராக பண்ணியிருந்தால் இன்னும் ஒரு சூப்பர் படமாக வந்து இது வந்திருக்கலாம். ஸோ இன்னொரு பெரிய இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய மைனஸாக நான் பார்த்த விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஓகே, ஃபஸ்ட் ஹாஃப் அப்படியே வந்து ஏதோ செகண்ட் ஹாஃப்காக தான் ஃபஸ்ட் ஹாஃப் எடுத்த மாதிரி இருந்தது. சில இடங்களில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன் வந்து விஷ்ணு விஷால் இப்படி நடக்குது, எதனால் இப்படிலாம் வந்து ஒரு சின்ன லேக் மாதிரி இருந்த ஒரு விஷயம் தான். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் பொறுமையாக போச்சு. சில இடங்களில் வந்து சில சீன்ஸ் எல்லாம் வந்து வைக்கணுமே அப்படின்னு வச்ச மாதிரி இருந்தது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, தம்பிராமையா அந்த தேர் சீனு, அவரை வந்து அந்த அடிக்கிற சீனு, அவர் வாடான்னு சொல்லினதுக்கப்புறம் அடித்ததெல்லாம் வந்து அந்த வில்லன் வந்து அடிக்கணுன்றதுக்காகவே வாடான்னு சொன்ன மாதிரி கொஞ்சம் சிலதெல்லாம் வந்து திணிச்ச மாதிரி இருந்தது தவிர, மற்றபடி பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய மைனஸாக நான் பார்த்த விஷயம் என்னென்னா, இந்த படத்துக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் பண்ணாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா அந்த ஜலாலி அப்படிங்கிற அந்த ஒரு சாங் தான் வந்து ரஹ்மான் சார் ரஜினி சாரோட என்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை அவருடைய அந்த சாங்காக இருக்கட்டும், அந்த மாண்டேஜ் அதெல்லாம் வந்து சும்மா பின்னி எடுத்துட்டார் மியூசிக் அந்த ஜலாலி சாங்கில் மட்டும்.
மற்ற சாங்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இது வந்து யார் பண்ணா, ரஹ்மான் சார் பண்ணாரா, இல்லை இமான் சார் வந்து சில படங்கள்லாம் பண்ணியிருப்பார். இந்த என்னது வெள்ளைக்காரதுரையா என்னென்ன சில படம்லாம் பண்ணியிருப்பார் டி இமான் மியூசிக்கில். அதுலலாம் வந்து சுமாராக இருக்கும் ஒரு மியூசிக். அது மாதிரி வந்து சுமாராக தான் வந்து இருக்குது. இது பிஜிஎம்மும் வந்து சரி, இல்லை இதில் வர பாட்டெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜலலி சாங் தவிர்த்து மீது எல்லாமே வந்து ரொம்ப சுமாராக, ரொம்ப இது ரஹ்மான் சார் தான் பண்ணாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வந்து நம்மளுக்கு எழுப்பியிருக்காரு. ரஹ்மான் சார் வந்து எவ்வளோ படங்கள் சாதாரண படத்தில் கூட போட்டார்னா கூட ஒரு வேறு லெவலில் இருக்கும் மியூசிக்கு. ஆனால் இந்த படத்தில் வந்து ரஹ்மான் சார் பண்ணாரா அப்படிங்கிறத வந்து யோசிக்க வச்சது ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மொத்தத்தில் இந்த லால் சலாம் படம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, படம் ஒரு சூப்பரான படம், ஒரு நீட்டான படம், டீசெண்டான படம். ஃபேமிலியோட வீட்டில் இருக்கிற கிட்ஸு பெரியவங்க எல்லாருமே போயிட்டு, ஜென்ரலாக ரஜினிகாந்த் அவர்களுடைய படம்னா எப்படி சில படங்கள் தான் வந்து பார்க்கவே முடியாத படமாக இருந்தது. எதுனா அண்ணாத்தை அப்படிங்கிற படம் தான் வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஆனால் மீதி எல்லா படமும் வந்து ஒரு டைமாக நம்ம தியேட்டரில் போய் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த படமும் அப்படி தான். ஒரு வாட்டி டீசெண்டாக நம்ம ஃபேமிலியோடு போயிட்டு தியேட்டரில் உட்காந்து ஒரு வாட்டி அழகாக பொறுமையாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த படம் பார்க்க வந்து பொறுமை தேவை. கொஞ்சம் பொறுமையாக பார்த்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக வந்து ஒரு வீக்கெண்டில் ஒரு நல்ல படம் ஃபேமிலியோடு பார்த்த ஃபீல் வந்து நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். ஒரு நல்லா வர வேண்டிய ஒரு படம். சில விஷயங்களை தான் இந்த வீடியோவில் சொன்ன நெகட்டிவ்ஸ்லாம் வந்து சில ஒரு பெரிய ஒரு மைனஸாக இருக்குது இந்த படத்துக்கே தவிர, மற்றபடி நல்லா வர வேண்டிய ஒரு படம், நல்லா வந்திருக்க வேண்டிய ஒரு படம். டைரக்ஷன்லையும் சரி, சில ஸ்க்ரீன் பிளேலையும் கொஞ்சம் வந்து சொதப்பிட்டாங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி இந்த படம் வந்து ஒரு வாட்டி ஃபேமிலியோடு போய் டீசெண்டாக வந்து நம்ம தியேட்டரில் வந்து பார்க்கலாம். அண்டு இந்த படம் நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை பற்றின கருத்துக்களை வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.